தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதை சுட்டிக்காண்பித்திருக்கிறார். எது இருப்பினும் மத்திய பாஜகவினுடைய தலைமை செயலகத்திற்கு அமித்ஷாவிற்கு வரக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் என்ன குறிக்கிறது என்றால், தமிழக போலீஸ் பெண் நடிகைகள், ஆண் நடிகர்கள், இதை தவிர மும்பைக்கும் இது செல்லுகிறது. மும்பையிலிருந்து தான் இது வருகிறது. பிரபல தமிழ் நடிகர்கள் மும்பையிலிருந்து இந்தி படங்களுக்கு நடிக்கிறார்களே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் மூலமாக சென்னைக்கு வருகிறது, துபாய் மூலமாக வருகிறது என்றெல்லாம் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவிற்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க சார். துபாயில் அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சேர்ந்துட்டாரு. மும்பையிலும் சென்னையிலும் பல வீடு இருக்கிறது. தமிழகத்தில் மும்பையில் பிறந்தாரே தவிர தமிழகத்தில் தான் அவருடைய ஒரு வேரூண்டி இருக்கிறது. பிரபல நடிகருடன் நடித்திருக்கிறார். இருப்பினும் அந்த தப்பி ஓடிய நடிகர் மீண்டும் இந்தியா வர வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு பாஸ்போர்ட் கேன்சல் பண்ணுவாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த டாஸ்மாக் தடையை நீக்க சொல்லுவார்கள். சென்ற மாதமே சொல்லி இருக்க வேண்டும், தாமதமாகிவிட்டது. காரணம், டாஸ்மாவில் கொடுத்த வாக்குமூலங்கள் மூலமாக அதை சுப்ரீம் கோர்ட்டில் சீல்ட் என்வலப்ல கொடுத்தாங்கன்னா ஜூலை 10-15 தேதி வாக்கில் மீண்டும் தமிழகத்தில் இடி ரெய்ட் துவங்கப்படும். சல்மான் கான் அவர் ஒரு ஹிட் லிஸ்டில் இருக்கிறார். அந்த ஹிட் லிஸ்ட் மும்பையில் இருக்கக்கூடிய, அதாவது தாவூத் இப்ராஹிம் குரூப்பு, அந்த மாதிரிலாம் பிஷ்னோய் குரூப், கச்சா பனியான் அப்படின்னா கிழிந்த பனியன் கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். இந்த போதைப் பொருள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா, இதை தாண்டி பல்வேறு முக்கியமான நடிகர்கள் எல்லாம், நடிகைகள் எல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள் விவகாரம் டெல்லியில எப்படி சார் பார்க்கப்படுது? இதோடைய பின்னணி என்ன சார்? கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. அமித்ஷா மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்கு தினத்தந்தி தினமலர் கொடுத்த பேட்டியில் அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதை சுட்டிக்காண்பித்திருக்கிறார். எது இருப்பினும் மத்திய பாஜகவினுடைய தலைமை செயலகத்திற்கு அமித்ஷாவிற்கு வரக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் என்ன குறிக்கிறது என்றால், தமிழக போலீஸ் செய்வது அரசியல். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாகவா பாதகமாகவா இருக்குமா தெரியாது. வேண்டுமென்றே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை அறிவித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சினிமா நடிகர்களும், அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம், பெண் நடிகைகள், ஆண் நடிகர்கள், இதை தவிர மும்பைக்கும் இது செல்லுகிறது. மும்பையிலிருந்து தான் இது வருகிறது. பிரபல தமிழ் நடிகர்கள் மும்பையிலிருந்து இந்தி படங்களுக்கு நடிக்கிறார்களே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் மூலமாக சென்னைக்கு வருகிறது, துபாய் மூலமாக வருகிறது என்றெல்லாம் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவிற்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க சார். சார், இந்த போதைப்பொருள் விவகாரத்துல மத்திய அரசாங்கத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை செயல்பாடுகள் ஏதாவது இருக்குமா சார்? கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட் ஜூலை மாதம் அந்த மழை காலத்தொடர் முடிந்தவுடன், வெக்கேஷன் முடிந்தவுடன் ஆரம்பித்த பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த டாஸ்மாக் தடையை நீக்க சொல்லுவார்கள். சென்ற மாதமே சொல்லி இருக்க வேண்டும், தாமதமாகிவிட்டது. காரணம், டாஸ்மாவில் கொடுத்த வாக்குமூலங்கள் மூலமாக அதை சுப்ரீம் கோர்ட்டில் சீல்ட் என்வலப்ல கொடுத்தாங்கன்னா ஜூலை 10-15 தேதி வாக்கில் மீண்டும் தமிழகத்தில் இடி ரெய்ட் துவங்கப்படும். சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு. அதாவது, திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டீபன் கொடுத்து ஏமாத்த முடியாது இந்த முறை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது 10 தொகுதிகளுக்கு மேல எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையில அவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் கடந்த தேர்தல்களை போல எங்களுக்கு கூட்டணிக்கு பேச செல்லும் போது டீபன்னை கொடுத்து ஏமாத்த முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சோ இது திமுக தலைமைக்கு பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திருமாவளவன் வேண்டுமென்றே தமிழக அரசியலை குழப்புகிறார். அவரும் குழம்பி இருக்கிறார். கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த பொழுதிலிருந்து விஜய் தமிழ் வெற்றி கழகம் ஆரம்பித்தது வரை திருமாவளவனுடைய நாடகங்கள், கபட நாடகங்கள் டெல்லியில்
வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவர் காங்கிரஸ் மூலமாக காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம் மற்றும் சிலரை வைத்துக் கொண்டு திமுகவிற்கு எதிராக செய்ய வேண்டும் என்று செய்கிறார். அதில் செயல்முறையில் காண்பித்து விட்டார். விஜயனுடைய புத்தகம் சென்ற வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி போய் கண்டிக்க ஜாயின் பண்ண போறேன், கடைசியில போகாத இருந்துட்டாரு. சீஃப் மினிஸ்டர் பார்த்தாரு. எது இருப்பினும் அந்த நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது மாதிரி இது கொள்கை கூட்டணி அல்ல, இஎம்ஐ கூட்டணி என்று தான் சொல்லுகிறார்கள். மாதத்திற்கு சந்தா வருகிறது, அதுதான் அந்த கூட்டணி. ஆக மொத்தம் கூடிய விரைவில் திருமாவளவனை அடையாளம் கண்டு கொள்வார் மு.க. ஸ்டாலின். அவர் செய்யக்கூடிய திமுக விரோத செயல்கள் தமிழகத்தில் பிரபலமாகிவிடும் கூடிய விரைவில். சார், இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி சார். ஒரு நடிகர் ஒருவர் தப்பித்து துபாய் சென்று விட்டார் அப்படிங்கிற பேச்சு சோசியல் மீடியாக்கள் அடிபட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக நானும் அதை டெல்லியில் கேள்விப்பட்டேன். துபாயில் அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சேர்ந்துட்டாரு. மும்பையிலும் சென்னையிலும் பல வீடு இருக்கிறது. தமிழகத்தில் மும்பையில் பிறந்தாரே தவிர தமிழகத்தில் தான் அவருடைய ஒரு வேரூண்டி இருக்கிறது. பிரபல நடிகையுடன் நடித்திருக்கிறார். இருப்பினும் இதில் ஒரு வேடிக்கை என்ன என்று கேட்டால், அந்த தப்பி ஓடிய நடிகர் மீண்டும் இந்தியா வர வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு பாஸ்போர்ட் கேன்சல் பண்ணுவாங்க. அந்த பாஸ்போர்ட்க்கு இவ்வளவு தூரம் போகவே போகாதுங்க சிவா. இது ஒரு 4-5 நாள் இருந்துட்டு விட்டுருவாங்களே தவிர தமிழக போலீஸ் இதை முன்னெடுத்து செல்லும் என்று நம்பிக்கை இல்லை. எது இருப்பினும் பல எதிர்கட்சிகள், அதிமுக உள்பட மற்றும் பாமக உள்பட விசிக உள்பட இந்த தமிழக போதைப் பொருள் கடத்தலை பற்றி சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரு. தமிழக முதலமைச்சர் அதற்கு ஒப்புக்கொள்ளுவாரா தெரியாது. ஏன்னா சிபிஐக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே வெளில வந்துருங்க. திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும் வெளில வந்துருங்க. நடிகர் சல்மான் கான் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மூளையில பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, உடல்நல குறைவுல இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கே சார். என்ன சார் சல்மான் கானுக்கு ஆகியிருக்கிறது? அது பல விஷயங்கள் இருக்கிறது. அது அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. சல்மான் கான் ஒரு பிரபல ஹிந்தி நடிகர். அவருக்கு ஒரு வருடத்தில் மட்டும் வருவாய் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இருப்பதனால் அவருக்கு தாக்கங்கள் அதிகமாகி இருக்கிறது. அவரை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும், பவுன்சர்ஸ் எல்லாம் இருந்தா கூட சல்மான் கான் அவர் ஒரு ஹிட் லிஸ்டில் இருக்கிறார். அந்த ஹிட் லிஸ்ட் மும்பையில் இருக்கக்கூடிய, அதாவது தாவூத் இப்ராஹிம் குரூப்பு, அந்த மாதிரிலாம் பிஷ்னோய் குரூப்பு, கச்சா பனியான் அப்படின்னா கிழிந்த பனியன் கொண்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவருக்கு குறி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு உயிர் ஆபத்தில் இருக்கிறது. இதனிடையே அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது தனிப்பட்ட முறையில் நாம் அதை பற்றி விவாதிக்காமல் இருந்தால் நல்லது. சிவா சார், இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரம் தமிழ் சினிமாவை எப்படி சார் பாதிக்க போகிறது? தமிழ் சினிமா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதைத்தான் மத்திய உளவுத்துறை மூலமாக மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று தினத்தந்தி தினமலரில் கொடுத்த பேட்டியினுடைய சாராம்சம், கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் விஷயத்தை மத்திய அரசாங்கம் கையெடுக்கும். இந்த கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, குறைஞ்சது ஒரு திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பூட்டாக இருக்கும். சிவா, 2026 போதைப் பொருள் தமிழகத்தில் ஒரு பேச்சு பொருளாகும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.